ஏ போண்டா கோழி, எப்படி இருக்கு எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு பாப்போம். இந்த படகுல நான் எப்படி இருக்கேன் சொல்லு பாப்போம். சும்மா மகாராணி மாதிரி இருக்கேனா சொல்லு. நல்லா தான் இருக்கு. சொல்லுங்க எங்க இந்த பக்கம். எங்க வந்து நான் கேட்குறேன். என் வீட்டு முருங்கை மரம் உடஞ்சி போச்சு, அதான் டேப்பு வச்சு ஒட்டலான்னு காட்டின்னு உங்களுக்கு டேப் இருக்கா இல்லைன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்கேன் புடவை? முருங்கை மரம்னு சொல்றீங்க, அது எப்படி டேப்பு வச்சு நீங்க ஒட்ட போறீங்க? செடியா இருந்தாலும் சுத்தி விடலாம், நீங்க என்ன புதுசா சொல்றீங்களே? அதெல்லாம் அப்படிதான். எப்படி இருக்கேன் புடவை? இவ டேப்பு வாங்க வந்த மாதிரி தெரியலையே. பேச்சுக்கு 300 தடவை புடவை எப்படி இருக்கு புடவை எப்படி இருக்குன்னு சொல்ற. ஒருவேளை புடவை அழகு காட்டுதான் நம்ம கிட்ட வந்தாலும் கிறுக்கு பிடிச்சுவ, செஞ்சாலும் செய்வா. நல்லா தான் இருக்கு, சொல்லி விடுவோம். என்ன போண்டக்கோழி, பேச்சு முச்சே காணும். புடவை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிறியே. நல்லா இருக்கேக்கா, எங்க எடுத்தீங்க? அப்படி கேளு சொல்றேன். என் வீட்டுக்காரர் ஊருக்கு போனாருன்னு சொன்னேன் இல்லையா, அங்க எடுத்துட்டு வந்தாரு, அதான் எல்லாருக்கும் காட்டி விட்டுட்டு போலான்னு சொல்லி வந்தேன். எப்படி இருக்கே புடவை? டேப்பு கேட்கறதுக்கு வந்தேன்னு சொன்னீங்க. அதுவும் ஒரு வகையில டேப் வாங்க தான் வந்தேன். புடவை எப்படி இருக்கு இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லையே. ஐயோ விட மாட்டா போலயே. நல்லா இருக்கமா, ரொம்ப நல்லா இருக்கு. போதுமா? அது நான் வரட்டுமா? என்ன மகேந்திரா வரட்டுமா? ஐயோ வாமா வா. என்னங்க வெளியில போறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. அப்புறம் புடவைய பாத்தீங்களா, எப்படி 2000 3000 போல இருக்குங்க. அவங்க வீட்டுக்காரர் வாங்கி தந்தாங்களாம் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் உங்ககிட்ட கூட ஏதோ போயிட்டு வரேன்னு சொன்ன மாதிரி இருந்து. ஐயே அனிதா, அது வெறும் 450 ரூபாய் புடவை, 2000 3000 கிடையாது. சும்மா பில்டப் பண்ணிட்டு போறா, வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் அவளுக்கு வாங்கி தந்தியா? வேலைக்கு போயிட்டு லேட்டா வரேன்னு சொல்லி அவ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கியா? எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏயா வெள்ள மண்டா, அவளுக்கு புடவை வாங்கி தர அளவுக்கு போயிடுச்சா? சொல்லு, நீ தானே வாங்கி தந்த. ஐயோ இல்ல அனிதா, அனிதா உனக்கே நல்லா தெரியும், அவன் புருஷனும் நானும் ஒரே கம்பெனில தான் வேலை பார்க்கணும்னு சொல்லி அன்னைக்கு கம்பெனி விஷயமா வெளியூருக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்க பார்த்துதாமா அவன் புருஷன் வாங்கி தந்தான். கூட நானும் தானே இருந்தேன். விலையெல்லாம் எனக்கும் தெரியுமா, 2 பேர் சேர்ந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தோம் தெரியுமா? வளராத வெள்ள மண்டா, அப்பயே எனக்கு வாங்கி தரல. அவன் புருஷன் அவளுக்கு மட்டும் வாங்கி வந்தால, நீ எதுக்காக எனக்கு வாங்கி தரல? உனக்கு தான் ரெட் கலர்னா பிடிக்காது இல்லடா, அதனாலதான் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போய் பிடிச்சதெல்லாம் வாங்கி தந்தல, அதனாலதான் இதுக்கு போய் என்ன இப்படி போட்டு அடிச்சிட்டியே. அப்படியா? சாரிங்க, தெரியாம நான் அடிச்சிட்டேன். சரியா? என் வெள்ள கல்கண்டு. கோவம் வந்தா வெள்ள மண்டக்காரன் சொல்லி அடிக்கிறது, சந்தோஷமா இருந்தா வெள்ள கல்கண்டுன்னு சொல்லி அடிக்கிறது. இந்த பொம்பளைங்களுக்கு இதே பொழப்பா போச்சு.